ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், தம்ப்நெயில பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த செக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்ட்ரோல் பிரிண்ட் இன்றைக்கி 13% ரைஸ் ஆயிருந்தது. இதுக்கான காரணம் நான் இன்டர்நெட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், மீடியா சேனல்ஸில் கவர் பண்ணுறாங்களான்னு பார்த்தேன். இதை பற்றின ஒரு நியூஸ் கூட இல்லை. பட் இந்த மாதிரி ஸ்மால் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி, அதாவது வெறும் 1000 கோடி தான் இவங்களோட மார்க்கெட் கேப்பு. இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஈஸியாக ஒரு பெரிய இன்வெஸ்டர் உள்ளே பூந்து ஒரு 10 crores 15 crores இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஸ்டாக் ப்ரைஸ் ஹைலி வாலட்டைலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த அப்மூவை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிறது முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கண்ட்ரோல் பிரிண்டோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோன்னே தான் நான் என்னோட பொசிஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா மாட்டேனாங்கிற டிசிஷன் எடுப்பேங்கிறது ஆடியோ கிட்ட சொல்லியிருந்தேன். ரஃப்லி அரௌண்ட் 1.5 to 2% என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் கண்ட்ரோல் பிரிண்ட். நீஷான பிஸ்னஸில் இருக்காங்க. 19 to 20% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இந்தியாவிலே ஒரு லோன் பிளேயர், குளோபலாக ஒரு 4-5 பிளேயர் இருக்காங்க. இருந்தாலுமே கண்ட்ரோல் பிரிண்ட் அதில் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க. எங்களோட ரெவென்யூ மாடல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓவராலாக நான் கண்ட்ரோல் பிரிண்ட் பற்றி ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் அவங்க கூட டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் வாட் அ டே! நேத்திக்கு மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் நம்மளுக்கு நிறையா நல்ல நியூஸ் கொடுத்தது. நெபிஎஸ் போட்டு மறுநாடி அடித்தாங்க. காலையில் கேபிஐடி ஒரு 20% கிட்ட விழுந்துச்சு. ஒரு மாதிரி சோகமாகவே இருந்த மாதிரி இருந்தது. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நெபிஎஸ் தவிர மீது எல்லா கம்பெனிஸ் நோவானோடஸ்க்குலாம் $50 பக்கத்தில் வந்துருச்சு. மற்ற எல்லா கம்பெனியும் 7-8% மேலே க்ரீனில் தான் முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கண்ட்ரோல் பிரிண்ட் ஒரு 13%, அப்புறம் சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் நல்லா பண்ணாங்க. ஸ்கை கோல்டு ஒரு 7% ஏறிச்சு. ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன். கேபிஐடி கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ ஒரு பெயின் கொடுக்குது. பட் ஓவராலாக ஐ திங்க் லாங் டேர்மில் வி வில் பி ஃபைன். கீழே விழும்போதும் கரெக்டான வேல்யூவேஷன் உங்களுக்கு பட்டுச்சுன்னா I think it's a good time to invest in KPIT. It's my personal decision, my personal opinion. You have to put in your own research. கண்டிப்பாக ரீசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்கை கோல்டு இன்றைக்கி ஏறினதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் தெரில. ஸ்கை கோல்டோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரப்போகுது. கண்டிப்பாக இவங்க க்ரோத் போஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்கை கோல்டு ஸ்டில் ரஃப்லி அரௌண்ட் 31-32 P. இவங்க 30% ப்ளஸ் சிஏஜிஆரில் ஏர்னிங்ஸ் அண்ட் ரெவன்யூ க்ரோ பண்ண போகிறோங்கிற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 P is still very very reasonable. I think Sky Gold and Diamonds will be way higher in the future. Let's wait and watch. நான் ஸ்கை கோல்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரீசெண்டாக ஐ திங்க் இந்த வீக்லேயும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாங்கினேன். போன வீக்லேயும் நான் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே உங்ககிட்ட அப்டேட்டும் பண்ணிட்டேன். ஸ்கை கோல்டு பிலோ 30 P நான் கண்ணை மூடிட்டு இனிமேல் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு நைட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஜெட்டா குளோபல் 8% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆஸ்கர் ஹெல்த் 10% மேலே ஒரு பாயிண்டில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பிஎம்என்ஆர் ஒரு 8% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டி லோக்கல் 10% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சோஃபை அண்ட் நியூ ஹோல்டிங்ஸ் கூட 3% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த 15% ட்ராப் இன் கேபிஐடி, 12% ப்ளஸ் ட்ராப் இன் நெபிஎஸ்லாம் எனக்கு வலிக்கவே இல்லைங்கிற மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இது ரொம்பவே ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். திரும்ப எனி டைம் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகலாம். நெபிஎஸ் மறுபடியும் ஒரு 20% மேலே போகலாம். நேற்று கேர்ன ஸ்டாக்ஸ்லாம் 10-15% அடி வாங்கலாம். என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அந்தந்த மூமெண்ட்டில் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்ததில்ல. நான் ஒரு சின்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கு நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரியாக்ஷனில் தான் இருந்தேன். நீங்களே பாருங்கள். இது ஒரு பழைய காலத்து மீம் வீடியோ தான். இருந்தாலும் என்னோடய எமோஷன் நேற்று நைட்டில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஆஸ்கர் ஹெல்த் $30 மேலே போயிருச்சா? ஜெட்டா குளோபல் 8% ஏறிடுச்சா? ஏறவே ஏறாதுன்னு நினச்ச மெட்டா கூட நேற்றுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மெட்டா ஷேர் ஹோல்டர்ஸ். பட் நேற்றுக்கு நடந்த அந்த ஒரு வாலட்டைலிட்டி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ கரெக்டாக இல்லை. மெட்டா என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? அவங்களோட எக்ஸசிவ் காம்ப்யூட்டர்லாம் விற்க போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா அவங்க மானிட்டைஸ் பண்ண போகிறாங்க. AWS, அதாவது அமேசானோட க்ளவுட் சர்வீசஸ், GPU ரெண்டல் ப்ரைஸஸை 20% ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் நியோ க்ளவுட் செல்லானது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். நெபிஎஸ், கோர்வி ஆக்சுவலியாக ஃபேஸ் வேல்யூவில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் பாதிப்படைவாங்களோங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தாலும் நிறையா கம்ப்யூட்டருக்கு அது எக்ஸசிவ் கம்ப்யூட்டர் தான் மெட்டா விற்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நியோ க்ளவுட்ஸ் ஆர் ஸ்டில் சேஃப்ங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்ரெடி நெபிஎஸ் ஒரு 20% நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. கோர்வியில் டெட் இருக்கிறனால லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கே தவிர ஐ திங்க் நேத்தியோட டிப் வாஸ் ஸ்டில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எனக்கு நெபிஎஸ் $200 கீழே வந்தால் நான் வாங்குவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பிகாஸ் மை பொசிஷன் இஸ் ஆல்ரெடி பிக். ஏற்கனவே லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் பேக் மார்க்கெட்டே ஒரு புல் பேக் நடக்கும்போது நெபிஎஸ் லோ 200க்கு வந்துட்டு குவிக்காக $290 ரெக்கவர் ஆச்சு. ஸோ இப்போ கூட குவிக்காக அது ரெக்கவர் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ்
வெயிட் அண்ட் வாட்ச். நான் ChatGPT கிட்ட இந்த போஸ்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு இமேஜ் பண்ணி கொடுன்னு சொன்னேன். இந்த மாதிரி காமெடியாக பண்ணி வச்சுருக்கு. எனிவே நம்ம இன்னியோட அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டோரல் இண்டெக்ஸஸை பார்த்துட்டு நம்ம சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி 0.71% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.44%, மிட் கேப் 0.49% அண்ட் ஸ்மால் கேப் பெஸ்ட் பர்ஃபார்மிங் 1% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 80 4% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. இதை பற்றி பேசுவோம். நிஃப்டி ஆட்டோ 1.21% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிறைய ஆட்டோ சேல்ஸ்லாம் வந்து நல்லா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இன் மை பர்ஸ்பெக்டிவ். நான் ஒரு சின்ன டேபிளும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் இன்றைக்கி 1.43% க்ரீனில் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஓவராலாகவே நல்லா தான் பண்ணியிருந்தது. கெமிக்கல், சிமெண்ட்டு, ரீட்ஸ், ரியாலிட்டி எல்லாமே இன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தது. PSU பேங்க்கில் ஒரு மைனரான அடி. ஃபினான்ஷியல்ஸ் பெரிய லெவலில் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணல. நம்ம நிஃப்டி ஐடிக்குள்ளே போவோம். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 6%, இன்ஃபி 6%, எம்ஃபசிஸ் 5%, கோஃபோர்ஜ் 5%, டெக் மஹிந்திரா 4%, HCL டெக் 4%, TCS 4%, LTI Mindtree 3%, விப்ரோ 2%. விப்ரோவே 2% இருக்கானா பாருங்கள். ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.9. இவங்க எனிவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட கேபிஐடி ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணிச்சு. ஓவராலாக ஐடி செக்டரில் இப்போது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஐடி செக்டரில் எந்த விதமான பிரச்சனையும் இன்னும் போகவே இல்லை. அதே இடத்துல தான் இருக்கும். பட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. அதனால மேபி இப்போது சில பேர் வேல்யூ பையர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்திருப்பாங்கங்கிறது என்னோட புரிதல். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி திடீர்னு ஒரே நாள் 7-8% ஏறி அடுத்த நாள் திரும்ப எல்லாம் விழுந்ததை நம்ம பார்த்துருந்தோம். US மார்க்கெட்டில் நேற்றுக்கு எல்லா மெயின் சிப் பிளேயர்ஸ் அடி வாங்கினாங்க. ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அடி வாங்கிச்சு. சாஸ்லாம் மறுபடியும் ஏறிச்சு. ஸோ அதே ட்ரெண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இன்றைக்கி பார்த்துருக்க முடியும். ஏஷியன் மார்க்கெட்ஸில் காஸ்பிலாம் செம்ம அடி வாங்கிது. ஏன்னா அவங்களாம் பியூராகவே அந்த 1-2 கம்பெனி தான் தூக்கி வச்சு அந்த மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு இருக்குது. எனிவே அதனால தான் எனக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஐ லவ் இன்வெஸ்டிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் கரெக்டாக ஒரு 10 கம்பெனி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸ், புரிஞ்ச கம்பெனிஸை வாங்கினீங்கன்னா ஒரு கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோ இழுத்தாலும் ஒரு 4-5 கம்பெனி அதை தூக்கி வைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பிளான் பண்ணி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிற கம்பெனிஸ்க்கு கரெக்டான அலோகேஷன் கொடுத்து வந்தோன்னா வில் பி வெரி வெரி சேஃப், வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து பயப்படவே தேவையில்லை. பட் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். யூ நீட் டு ஸ்பெண்ட் த டைம் பிஃபோர் புட்டிங் யுவர் மணி இன்டு இட். யாரோ ஆன்லைனில் சொல்கிறாங்கிற காரணத்துக்காக வாங்கிடவே கூடாது. இன்ஃபோசிஸ்லாம் அந்த 999 கிட்ட வந்துச்சு. ட்ரிபிள் டிஜிட்ஸில் இருக்கிறதுக்கு அதுக்கு பிடிக்கல போல். மறுபடியும் 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் எனக்கு ஏறிச்சு. ஸோ இட்ஸ் பீன் அ ரிலீஃப் ரேலி. மெட்டா நேற்றுக்கு ஏறினதும் மெட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஃப் ரேலி தான். ஐ ஹோப் யூ ஆர் ஹாப்பி. எனி டைம் திரும்ப கீழே விழும், அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுந்தால் திரும்ப வாங்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரை பவுடர் வேணும். நேற்று கமெண்ட் செக்ஷனில் கூட அதை சொல்லியிருந்தாரு. ஸோ பிளான் யுவர் ஃபண்ட்ஸ் அக்கார்டிங்லி. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பராக் தக்கர், நான் ஏற்கனவே இவரை பற்றி நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அமேசிங் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு. டெய்லி மார்னிங் NDTVயில் வந்து பேசுவார். அவர் இன்றைக்கி நிஃப்டி ஐடியில் இன்ஃபோசிஸ் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா சொல்லியிருந்தார். அவர் நிஃப்டி ஐடியில் ஓவர் வெயிட்டாக இருக்கார். ஐடி செக்டர் கம்பெனிஸில் அவர் அதிகமாக இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு வராருங்கிறத ஓப்பனாகவே ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் இன்ஃபோசிஸ் பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். அவர் சொல்கிறத உன்னிப்பாக கேளுங்க. லெஃப்ட் சைடில் இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் டியூரிங் கிரைசிஸ் எப்படி இருந்தது, அங்கேருந்து ரெக்கவர் ஆகும்போது எங்கே போயிருக்குங்கிறத அவங்க வந்து ஒரு ஸ்னிப்பெட் மாதிரி போட்டுகிட்டே வருவாங்க. 2000 விழுந்தம்போது, 2022 விழுந்தம்போது, இப்போ ரீசெண்டாக விழுந்தது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதையும் பாருங்கள். முடிஞ்சால் 2 தடவை ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். அவர் சொல்கிறதையும் கண்டிப்பாக கேளுங்க. லெஃப்ட் சைடில் வர அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை அவங்க சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதையும் பாருங்கள். Infosys, so it has gone to 3 digits. Market cap is 3,99,793 crores, below 4 lakh crores. Dividend yield trailing I'm saying, plus they can do buyback, which is 4.87%. Okay, cash flow yield is 7%. Okay, so market have factored that there is no growth. There is no growth. And there are some sell side notes which are saying that Infosys might cut its upper end of the guidance by 50 bips. Accenture will cut its upper end of the guidance by HCL Tech will cut its upper end of the guidance by 1%, like what Accenture did. So all this is now known in the price, right? What is yet to be seen is what Mr. Nandan Nilekani said in the Infosys AGM, what Mr. Chandra has written in the annual report. If those things are right, that Indian IT services companies are even more relevant, because they will be required to integrate within the customer's domain, right? What they are saying is it is just 1 year of a pause in growth, if what they are saying is right. And I would like to believe them. So I would say that yes, from this level to go very negative, as I said, I am slightly overweight and I would continue with that stance.
ஸோ பராக் தக்கர் என்ன சொல்கிறாரு, 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் கீழே இன்ஃபோசிஸ் வந்துருச்சு. அவங்களோட ட்ரெயிலிங் டிவிடெண்ட், அதாவது இது வரைக்கும் அவங்க கொடுத்த டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 4.8% இருக்குது. அவங்க டிவிடெண்ட்ஸை க்ரோ பண்ணாங்கன்னா 5% மேலே ஈல்டும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இஃப் தே வாண்ட் தே கேன் டூ பைபேக்ஸ் ஆல்சோ. அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் அவ்வளோ நிறையா கேஷ் இருக்குது. முக்கியமாக மார்க்கெட் ஆஸ் ஃபேக்டர்ட் இன் ஜீரோ க்ரோத். இந்த கம்பெனி வளராதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் போட்டு இந்த ப்ரைஸில் வச்சுருக்கு. அவங்க மினிமமான வளர்ச்சி காட்ட முடிஞ்சால் கூட, ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத் காட்ட முடிஞ்சால் கூட மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் வில் ரெக்கவர். மார்க்கெட் ஜஸ்ட் நீட்ஸ் சம் எவிடன்ஸுங்க தான் சொல்கிறார். ஆனால் நம்ம ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன், ஐடி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் அந்த டிவிடெண்ட் டீல் பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா ஐடி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டிவிடெண்ட்ஸ் அந்த ஃபண்டோஸ் கிட்ட போயிடும். அவங்க அதை மறுபடியும் இந்த வெயிட்டேஜ்லேயே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. டிவிடெண்ட்ஸ் ஆர் ஆடட் டு த நெட் அசெட் வேல்யூ. ஸோ ஐடி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பெரிய லெவலில் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணுறவங்க இப்போது இன்ஃபோசிஸ்க்கு இவர் சொன்ன கதையை தான் டிசிஎஸ்க்கும் அப்ளிகபிளாக இருக்கும், ஹெச்சிஎல் டெக்குக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஓரளவுக்கு க்ரோத்தை காட்ட முடிஞ்ச லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸ்க்கு இதே எண்ட் ரிசல்ட் தான் வரப்போகுது இன்ஃபோசிஸ் மாதிரி. இந்த ரெக்கவரி அடுத்த மாதத்துலேருந்தே வரலாம். இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லேயே மார்க்கெட்டுக்கு ஒரு ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தது தப்போங்கிற ஒரு புரிதல் வரலாம். இல்லைனா அடுத்த குவார்ட்டரில் வரலாம், எண்ட் ஆஃப் FY27 வரலாம், எண்ட் ஆஃப் FY28 வரலாம், இன்னும் 3-4 வருஷம் கூட ஆகலாம். பட் பொறுமையாக நம்ம இருக்க கற்றுக்கணும், பொறுமையாக நம்ம பொசிஷனையும் பில்ட் பண்ண கற்றுக்கணும். திஸ் இஸ் நாட் அ செக்டார் வேர் there இஸ் ஹை க்ரோத். ஸோ நம்ம வேகமாக இப்போ டேட்டா சென்டரில் நியோ க்ளவுட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பொறுமையாக மார்க்கெட் உங்களுக்கு நிறையா டைம் கொடுக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். டெய்லி வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஒரே நேரத்தில் மொத்தமாக லம்சமாக கொட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. பிளான் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கார்டிங்லி. என்னோட என்டையர் பாயிண்ட் என்னென்னா, அவசரப்பட தேவையில்லைங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய பேர் புல்லிஷாகவும் சொல்லுவாங்க, பேரிஷாகவும் சொல்லுவாங்க. பேரிஷாக சொல்கிறவங்கள கேட்டுட்டு நம்ம பயந்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு தான். புல்லிஷாக இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு உடனே மொத்தமாக போய் உள்ளே போட்டு மாட்டிக்கிறதும் பெரிய பிரச்சனையாக வந்து நம்மளுக்கு முடியும். ஸோ ப்ளீஸ் மேக் கால்குலேட்டட் டிசிஷன்ஸ். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இப்போது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐடிசி வந்து கோலா பிஸ்னஸில் என்டர் ஆக போதா சொல்லியிருந்தாங்க. இவங்களோட பெவரேஜஸ் போர்ட்ஃபோலியோ இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஐடிசிக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் இவங்க எவ்வளோ பெரிய லெவலில் இதை க்ரோ பண்ணுவாங்க, இவங்களால் வந்து தன்னை நிலைநாட்டிக்க முடியுமாங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். குளோபல் ஜெயன்ஸ் கொக்கோ கோலா, பெப்சி கோலாமே அங்கே அடி வாங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரிலையன்ஸ் கேம்போ கோலா வச்சு உள்ளே வந்தாங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சுகர் ஃப்ரீ கோகோனட் கோலான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் குடிக்கணும் போல் எனக்கு யோசிச்சா இல்லை. நீங்கள் வந்து இதை வாங்குவீங்களா, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனிவே இதுக்கும் ஐடிசி ஸ்டாக்குக்கும் பெரிய லெவலில் கோரிலேஷன்லாம் இருக்க போதில்லை. நான் ஏன் ஐடிசி பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, அதை சொல்லிடுறேன். நேற்று கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லியிருந்தார். 10 வருஷம் கழிச்சு திடீர்னு கவர்மெண்ட் வந்து சிகரெட்டை பேன் பண்ணிட்டாங்கன்னா ஐடிசியோட மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, ஐடிசியோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ இன்னுமே சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து தானே வருது. அப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க பேன் பண்ணிட்டாங்கன்னா ஐடிசி பெரிய லெவலில் பாதிப்படையுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. முழுக்க உண்மை தான். பட் ஐடிசியை ஒரு 5-6 வருஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் எவ்வளோ வேகமாக ஆல்மோஸ்ட் half த ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். 10 years டவுன் த லைன் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வில் பி அ வே பிகர் பிஸ்னஸ்ங்க தான் நானுமே நம்புகிறேன். எஸ், சிகரெட் பிஸ்னஸ் ஜெனரேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, ஹை மார்ஜின்ஸ் இருக்கிற பிஸ்னஸ். கண்டிப்பாக ஐடிசிக்கு அது ஒரு பெரிய பலம் தான். ஆனால் 10 years கழிச்சு கவர்மெண்ட் பேன் பண்ணதுனே வச்சுப்போமே, அது நடக்காதுங்கிறது என்னோட புரிதல். அப்படியே பண்ணாங்கன்னா கூட அதுக்குள்ளே இவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளர்ந்துருக்கும். ஐடிசி வில் நாட் டைங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அவங்களால இதே டிவிடெண்டை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக முடியுங்கிறது தான் என்னோட புரிதலும் கூட. ஐடிசி இதெல்லாம் நடக்குங்கிறத முன்கூட்டியே வந்து எதிர்பார்த்து தான் இந்த செகண்டரி பிஸ்னஸ், எஃப்எம்சிஜி, பேப்பர் பிஸ்னஸ், ஐடி, ஹோட்டல்ஸ்ன்னு கொண்டு வராங்க. தே நோ வே பெட்டர் தென் வாட் வி நோ. அவங்களுக்கு இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டுருக்குங்கிறது க்ளீனாகவே தெரியும். இந்த மாதிரியான டேக்ஸ் ஹைக்ஸை அவங்க காலம் ஃபுல்லாக டேக்கிள் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இந்த வாட்டியும் டேக்கிள் பண்ணி தே வில் கம் அவுட் இன் பிரைட் லைட்டுங்க தான் நான் நம்புகிறேன். ஐ லீவ் இட் டு த மேனேஜ்மெண்ட். நீங்கள் யாராவது ஐடிசியை எதுக்கு கேட்டுக்கிட்டு எல்லாருமே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றின அப்டேட் பார்க்கலாம். தருண் நந்த்வானிங்கிறவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பதவியேற்க போகிறாரு. August 31 இது எஃபெக்டிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிஇஓ ரெசிக்னேஷன் அண்ட் புது சிஇஓ வரதில் சில டிரான்சிஷன் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பெரிய லெவலில் கம்பெனியை பாதிக்காதுங்கிற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அடுத்து வர ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் அவங்க இன்னுமே கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் பிரமோத் குமாரை சீஃப் க்ரோத் ஆஃபீஸராக வந்து நியமிச்சிருக்காங்க. டிஎஸ் வரதராஜனை வந்து வைஸ் சேர்மனாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவர் ஹோல் டைம் டைரக்டராகவும் இருந்தார். ஸோ ஹி வில் கண்டினியூ இன் போத் த போஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த சிஇஓ வந்து 18 மந்த்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் தான் சிஓவாகவும் இருந்திருக்காரு, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. இப்போ 18 மந்த்ஸ்க்கு சிஇஓவும் வந்து வேலை செய்ய போகிறாரு. நியூஜனில் ஃபர்தர் அப்டேட்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடி செக்டர் விழும்போது பெரிய லெவலில் விழலை, ஏன்னா நியூஜன் ஆல்ரெடி மறுநாடி வாங்கி தான் இந்த இடத்துல இருக்குது. இவங்களோட க்ரோத் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். போன ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரும்போது மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்க பிஸ்னஸ் அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 23% க்ரோ ஆயிருக்கு. 98,000 crores-லேருந்து 1,21,000 crores அவங்க பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. நம்ம அட்வான்சஸ் டெபாசிட்ஸ்னு தனித்தனியாகவே பார்த்துருவோம். அட்வான்சஸ் 27% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 7.36% க்ரோ ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் 19.71% க்ரோ ஆயிருக்கு. 64,000 crores அவங்க வந்து கரண்டாக டெபாசிட்ஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4.37% க்ரோ ஆயிருக்கு. காசா பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 16.94% க்ரோ ஆயிருக்கு. 14,000 crores-லேருந்து 16,000 crores அவங்க காசாக வளர்ந்துருக்கு. ஆனால் இதே குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 2.95% டிக்ளைன் ஆயிருக்கு. இது நம்ம கர்நாடகா பேங்க்லேயும் பார்த்துருந்தோம். கர்நாடகா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சமாக இன்றைக்கி கரெக்டாக இருந்தது. ஐ திங்க் த மார்க்கெட் இஸ் வெரி ஹாப்பி வித் தேர் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட்டாக எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பார்க்க மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கர்நாடகா பேங்க் இஸ் ஆல்ரெடி ரன் அப் லிட்டில். ஸோ அது இங்கேருந்து மறுபடியும் ரன் அப் கொடுக்கணும்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஹேஸ் டு ஹேப்பன். இந்த குவார்ட்டரில் நடக்குதா, அடுத்த குவார்ட்டரில் நடக்குதா, அடுத்த வருஷம் நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இப்போ நம்ம சில கார் மேக்கர்ஸோட சேல்ஸ் டேட்டா பார்ப்போம். மாருதி சுசுக்கியோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் 23% க்ரோத் காமிச்சிருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர், 67% க்ரோத் காமிச்சிருக்காங்க. அவங்களோட இவி பிஸ்னஸ் 3 times த க்ரோத் காமிச்சிருக்கு. இவி டிரான்சேஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருப்பாங்க டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நான் ஆட்டோ மேக்கர்ஸில் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறது ஆடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். டாடா மோட்டர்ஸாக இருக்கட்டும், மாருதி சுசுக்கியாக இருக்கட்டும், எம்என்எம்மாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் எனக்கு ஆக்சுவலி எம்என்எம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனிவே கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவாங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். பட் ஐ பர்சனலி ஓன்ட் இன்வெஸ்ட் இன் ஆட்டோ மேக்கர்ஸ். நான் அதை சுற்றி இருக்கிற பிஸ்னஸஸ் காம்போனன்ட்ஸோ இல்லைனா வந்து கேபிஐடி போன்ற சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ்லேயே நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதை பற்றி நம்ம மேலும் பேசுவோம். எனிவே டாடா மோட்டர்ஸ் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. டாடா மோட்டர்ஸ் இந்த இயர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் இப்போ ரீசெண்டாக கொடுத்த சேல்ஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேர் மைட் பி அ ரன் அப் சூன் இன் டாடா மோட்டர்ஸுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய பேர் பீக்கில் வாங்கி மாட்டிக்கிட்டீங்களே, எதனால அந்த டைமில் வாங்கினீங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம், சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் ஐ திங்க் லாஸ்ட் டே ஆஃப் த வீக், ஃப்ரைடே அவங்களுக்கு வந்து ஹாலிடே. நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதோட பிரதிபலிப்பு தான் இருக்க போகுது. கொஞ்ச நாளாகவே அப்படி தான் நடந்துட்டு வருது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.